ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு லக்ஷ்மி பிரியா வந்து அவங்க சேஃபா இருக்காங்க. டிடி இன்ஜெக்ஷன் அந்த வேக்சினேஷன்லாம் வந்து போட்டுட்டேன். என்னோட தம்பி வந்து என்னை காப்பாத்திட்டான். அதாவது அந்த பேபி மங்கிக்கு நான் போட்டிருந்த ரெயின் கோட் பிடிச்சிருந்தது போல. ஸோ அத வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், மெமரிஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ பிளஸ்டு டு ஹேவ் யூ ஆல். நீங்களாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன்ட்டு ஸோ லேட்டஸ்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ண பிக்ஸ் அண்டு இதெல்லாம் வந்து நீங்களும் பாருங்கள். அண்டு நான் நேற்றுக்கு லேட்டஸ்ட்டாக அந்த கலாட்டா நம்ம மகாநதி டீமுக்கு கொடுத்த அவார்டு வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அது அவங்க டான்ஸ் ஆடுற மொமெண்ட்டு அண்டு காவேரி நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து பேசுனது, அப்புறம் அர்ஜார் பேசுனதும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம பாஸ் பேசுனது வரலை. ஸோ நல்ல வேளை நம்ம அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அண்டு அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க எல்லோரும் டான்ஸ் ஆடி கட்டுறது சூப்பராக இருந்தது. அவங்கெல்லாம் அங்கே பாருடி நம்ம விஜய் டி, நம்ம ஹீரோஸ் டி அப்படிங்கவுமே பாஸுக்கு ஒரே வெக்கம், அந்த வெக்கப்படுறது நல்லா இருந்தது. நம்ம ருத்ரன் பிரவீன் செம்ம சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினார். ஸோ ருத்ரன் பிரவீனுக்கும் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் கிடைக்குன்னு தெரியல. ஸோ படம் எதுவும் நடிச்சிருக்காரு போல். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து என்ன சீரியலில் என்ன கமிட் ஆகுறாருன்னு தெரியல. செம்மையாக டான்ஸ் ஆடினார். அண்டு இதெல்லாம் வந்து நேத்திக்கு நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்க பெரிய கேள்வி மனசில் என்னென்னா, நீங்கள் வந்து பாஸையுமே வந்து நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அப்போ நம்ம வீக்கா ஃபேன், நம்ம ஸ்வலக்ஷ் ஃபேன்னா நம்ம சுவாமியும் நமக்கு பிடிக்கணும், லக்ஷ்மி பிரியாவையும் பிடிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய கேள்வி என்னென்னா, அந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி சொன்னல. ஸோ அப்போ அந்த ஆக்ட்ரஸ் பண்ணுறதெல்லாம் பாஸ்க்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் அவர் இப்படி இருக்காரா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க. ஸோ இதில் முழுக்க தப்பாக அந்த ஆக்ட்ரஸ் மேலேனாலுமே பாஸ் வந்து ஒரு நாள் வந்து ஃபார்ட்டர் கதை போட்டார் தெரியுமா ஸ்டோரியில். ஸோ நான் கூட அந்த வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அந்த செலக்டிவ் ஹேட்டர்ஸ்க்காக தான் பாஸ் இந்த ஸ்டோரி போட்டிருக்காருன்னு. நான் சொன்னது கரெக்டாக இருக்குமோன்னு தான் இப்போ தோணுது. ஸோ அதுதான் அவர் யாரை பற்றி அன்றைக்கி போட்டிருந்தாருன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அவருக்கு தெரிஞ்சதுனால தான் கூட அந்த ஃபார்ட்டர்ஸ் பற்றி அந்த ஸ்டோரியில் போட்டாரோன்ட்டு எனக்கு தோணுது. அதுதான், அவருக்கு அந்தளவுக்கு எம்பத்தி இருக்குது. பாவம், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. அப்படி தான் வந்து எனக்குமே சொல்ல தெரியுது. ஸோ தெரியுது, அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து எம்பத்தி இருக்குதான். ஸோ எல்லாம் கடந்து போகாது. அவர் எல்லாத்தையுமே வந்து காடு கிட்ட விட்டுட்டாரு. ஸோ எல்லாம் பார்த்துப்பாங்க. நம்மளுமே வந்து காடு கிட்ட விட்டுலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க.